உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டே மெசேஜ் இருக்கு இல்லையா, இதை யூடியூப்பில் பார்க்குற யாராவது இருக்கீங்களா? ஓ, கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தனாலையா, இல்லை புதுசாக ப்ரீச் பண்ண ஆரம்பித்ததுனாலையா, இல்லை க்யூரியாசிட்டியான்னு தெரியலை, இந்த யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்ச நாளாக நான் பார்க்குற வழக்கம் உண்டு. பார்த்திங்கன்னா டெய்லி மெசேஜ் நம்ம அப்லோட் பண்ணுறோம்ல, ஒரு 50 வியூஸ் போகும். இந்த சண்டே மெசேஜ் ஒரு 100 வியூஸ் போகும். இப்போ நான் சில மெசேஜ் கடந்த வருஷம் பேசின மெசேஜஸில் குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி மெசேஜஸ் மட்டும் ஒரு 160லேருந்து 180 ஹிட் வரைக்கும் போச்சு. ஆனால் கர்த்தர் உன்னோட பாவத்தை போக்கிட்டார், நீ பரிசுத்தவான் பண்ணி ஆகணும்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் வர முடியாது இல்லையா? ஸோ நான் இந்த வாரம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அம்மாக்கள் எப்படி இன்றைக்கி என்ன குக் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் என்ன மெசேஜ், இந்த வாரம் என்ன மெசேஜ்னு பைபிள் வாஸ்து ப்ரேயர் பண்ணி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு எஸ் இதுதான் இந்த வாரத்துக்கான மெசேஜ்னு கிடைக்கும். இந்த வாரத்துக்கான மெசேஜ் கிடைக்கும்போது நான் கேட்குறேன், ஏம்பா இதுவா? அந்த மாதிரி மெசேஜ் இல்லை, இதுதான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக தானே இருக்கணும், இதில் புதுசாக பெருசாக இல்லையே. இப்போ ஜெசிகா சின்ன குழந்தையாக இருக்கும்போது கிளாஸ் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பிள்ளை கிளாஸில் கவனிக்க மாட்டேங்குது, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நேராக பிடிச்சி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். என்ன டாக்டர் அப்படின்னோடனே, குழந்தை இல்லை, அதுக்கு ஏதாவது புதுசாக அட்ராக்டிவாக தெரிஞ்சால் தான் கவனிக்கும், ரெகுலர் போரிங் ஸ்டஃப்பு 1+1 2னா அது எத்தனை நாள் கவனிக்கும் அப்படின்னு சொன்னார். பைபிள் படிக்கும்போதும் ஏதாவது புது ரெவலேஷன், ஏதாவது புதுசாக கிடைக்கும்போது அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாரம் சொல்லணும்னு தோணும். ஆண்டவர் இதுதான் சொன்னார். நான் மறுபடியும் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்ஸ்டே பாஸ்டர் பைபிள் ஸ்டடியில் சொல்கிறாரு, நான் என்ன பேசிட முடியும், பைபிளில் இருந்தால் பேச முடியும், திருப்பி எப்போ கேட்டாலும் இது தான் பேச முடியும். கன்ஃபர்மேஷன் ஓகே, இது ஹிட்டு வருதுங்கிறதுக்காக இல்லை, இது தான் ஆண்டவர் இந்த வாரம் பேச சொன்னார். இது தெரியுது தெரியலை, புதுசாக இருக்குது புதுசாக இல்லை, எதை பற்றியும் இல்லை, ஆண்டவர் பேச சொன்னார். நம்ம வி ஆர் அ வெசல், ஸோ அதை பேச வேண்டியது கடமை. சரிங்களா? இந்த வாரம் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்குறார். நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறோம், எப்படி பார்க்குறோன்னு இல்லை, அவர் நம்மளை எப்படி பார்க்குறார். சரிங்களா? இந்த இமேஜ் இது பார்த்திங்கன்னா பாலாக் பிலேயாம் கீழே நம்ம இஸ்ரவேலரை சபிக்கணுங்கிறப்போ ஒரு மலை மேலே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு இமேஜ். இதுக்கு நம்ம வருவோம். சரிங்களா? இன்றைக்கான ஃபஸ்ட்டு, இன்றைக்கே நான் பேசுகிறதுக்கு அடுத்த ஸ்லைட் பிரதர். சில விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்கு இது பேசணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இந்த விஷயம் இன்றைக்கி எத்தனை விசுவாசிகளுக்கு தெளிவாக தெரியுது, தெளிவாக சொல்லப்படுதுன்னு எனக்கு விளங்கலை. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தாவீது ஆண்டவருடைய வெளிச்சத்தில், ஆவியானவரோட வெளிச்சத்தில் நம்மளை பற்றி, உங்களை பற்றியும் என்னை பற்றியும் என்ன சொல்லியிருக்கான்னு ரோமரில் பாருங்கள். ரோமர் 4:6-8, கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. கிரியைகள் இல்லாமல், நான் இது ஒழுங்காக பண்ணேன், இது ப்ராப்பராக பண்ணேன், இதெல்லாம் நான் கர்த்தரோட பிள்ளையாக நல்ல பிள்ளையாக பண்ணினேன், அவர்கிட்ட ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கிரியைகள் இல்லாமல், நான் செய்கிற காரியத்தினால் இல்லாமல் தேவனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆள்களோட பாக்கியம். அதை தாவீது என்ன சொல்லியிருக்கான்னா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள்.
எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் பாவம் அது ரிப்பீட் ஆகுது. இப்போது யார் அக்கிரமம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, யார் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்களோ இவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதைத்தான் தவறாக புரிந்து கொள்ள முடியும். ஓ, அப்போ பாவம் செஞ்சுக்கலான்னு பிரதர் ப்ரமோட் பண்ணுறாரா என்ன? பவுல் அப்போஸ்தலன் மேலே இதே குற்றம் தான் வந்தது. பாவம் அதிகமாக செய்யுங்க, அப்போ கிருபை கூடும்னு இந்த ஆள் சொல்கிறான். பாவத்தை ப்ரமோட் பண்ணுறாங்கிற மாதிரி. பாவம்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம வர்ஷிப் டைம் அப்போ ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம், அதை பற்றி பார்ப்போம். இங்கே பாவம் பண்ணுறோமா பண்ணலையா அது இல்லை பார்வை. பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் எண்ணாதிருக்கிறார் ஒரு ஜனங்களுக்கு. தாவீது ஐயோ அப்படிப்பட்ட ஜனத்து கூட்டத்தில் நான் ஒருத்தனா இல்லையே அப்படின்னு ஏங்குறான். கரெக்டாக அதுதானே இங்கே தாவீது எண்ணி ஏங்கி பரிதவிச்சு பார்த்து நம்மளை பற்றி சொல்கிறான். இது எப்படி கரெக்டாக இருக்கும்? பாவம் பண்ணாமல் இருக்கணும், அதானே கரெக்டு. கிறிஸ்தவன் நீ ஒழுங்காக இருக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உப்பாக இருக்கணும். பாவம் பண்ணாமல் தானே இருக்கணும். அதென்ன பாவம் பண்ணியிருந்தால் கூட கர்த்தர் அதை எப்படி எண்ணாது இருப்பார்? இது நியாயமாக இல்லையே, இது ஒன்றும் சரியாக இல்லையே. கர்த்தருடைய நீதி என்னன்னு மீகா 6:5 மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும், நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். அப்போது கர்த்தருடைய நீதி நம்மளோட நீதி, உங்களுக்கு எனக்கும் புலப்படுற நீதி, நம்ம அறிவுக்கு கெட்டுற நீதி இல்லை. கர்த்தருடைய நீதி என்னன்னு நம்ம பார்க்கணுமா? பாலாக் பிலேயாம். அதனால தான் சொன்னேன், இது தெரியாதது இருக்கவே முடியாதே. கிறிஸ்டியன் ஒரு பிலீவர்னால் இது தெரியாமல் இருக்கவே முடியாதே ஆண்டவரே. உண்மையாகவே கர்த்தருடைய நீதி, ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீதிமான் கர்த்தருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் நீதிமான் அப்படின்னா என்ன நீ தெரிஞ்சுக்கணுமா? போய் பாலாக் பிலேயாம் அவங்கள பற்றி பார்த்துட்டு வா. சரி, பாலாக் பிலேயாமை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்திலேருந்து வெளில வர்றாங்க. இது நடக்கிறது என்னாகமம் 22 24. இந்த 3 அதிகாரம் ஃபுல்லாக பாலாக் பிலேயாம் இஸ்ரவேலர் கர்த்தர் இவங்களுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணை தான். சரியா? இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். நல்ல ஒரு சூப்பரான கதை வாசிக்கிற மாதிரி போகும். ஸோ எல்லா பேரும் இந்த வாரம் இதை நீங்கள் சர்ச்சிலேருந்து போனோன்னே எடுத்து வாசித்து பாருங்கள். நான் அதோட கிளிம்ஸஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். இஸ்ரவேலர் எகிப்திலேருந்து வெளில வர்றாங்க. வெளில வந்த ஜனக்கூட்டம் ஒரு நாடாக கடந்து போகிறாங்க. ஏன்னா சுதந்திரிக்க இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம் இல்லைன்னா அதை கடந்து போகிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஜனங்கள் இந்த வழியாக போகிறோன்னா அவன் போகணுன்னு விட்டுருவாங்களா? நம்ம காரு பைக்கு பார்க் பண்ணுறதுக்கே யோசித்து பார்க் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க இத்தனை லட்சம் ஜனங்கள், அவங்களோட மனைவிமார்கள், குழந்தைகள், ஆடு மாடு, அவங்களோட மொத்தத்தையும் கூட்டிகிட்டு வரணும். ஐயோ விட்டா இந்த வெட்டுக்கிளி அடித்து போட்ட மாதிரி நம்ம தேசமே நாசமாயிரும் போல இருக்கேன்னு எல்லா பேரும் பயப்பட்டு தான் இருப்பாங்க, எதிர்ப்பாங்க, இந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நடந்த இன்சிடெண்ட் அப்போ இவங்க மோவாபுக்கு வெளியில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அந்த பாளையம் இறங்கும்போது எப்பொழுதுமே அவங்க பாளையம் இறங்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த நம்ம பாடம், நம்ம பார்த்த பாடம். பாளையம் இறங்கியிருக்காங்க. பாலாக் தான் மோவாபோட ராஜா. அப்போது அவன் பார்க்குறான், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, இவங்க ரொம்ப ஜனத்தொகையும் பெருசு, நம்ம போய் இவங்களை அடித்தா இவங்க நம்மளை மிதித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிலேயாமை கூப்பிடலாம். பிலேயாம் யாரையாவது சபிச்சான்னா சபிக்கப்பட்டிருப்பான், பிலேயாம் யாராவது ஆசீர்வச்சானா ஆசீர்விக்கப்பட்டிருப்பான். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும், ஆபிரகாமை ஆசீர்விக்கப்பட்டிருப்பான், ஆபிரகாமை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இது இந்த பைத்தியக்காரனுக்கு தெரில. நம்ம பிலேயாமை கூட்டு வந்துடலாம், கூட்டு வந்து இவங்களை சபிக்க வச்சிடலாம், சபித்த பிறகு இவங்களை போய் அடிக்கலாம். ஒரு வேலை அப்படி பண்ணிட்டா நம்ம பொழைச்சிக்க முடியும். போய் பிலேயாமை கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் லீடர்ஸை அனுப்புகிறான். போய் ஒரு லெவல் ஆஃப் லீடர்ஸ், அது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் கிடையாது, ஒரு லெவல் ஆஃப் லீடர்ஸ் அனுப்புகிறான். அவன் போய் பார்த்தோன்னே பிலேயாம் சொல்கிறான், எப்பா நானாக சொந்தமாக எந்த காரியமும் பண்ண முடியாது,
ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன், நாளை காலைல சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு அவங்க கூட போகாத. தேவன் பிலியாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி நம்ம சபையில் யாராவது இந்த பில்லி சூனியம் ஏவல் அவன் சபிச்சிட்டான் இவன் அது பண்ணிட்டான்னு பயம் இருக்குமான்னு எனக்கு தோணலை. இருக்க முடியாதுங்கிறதான் என்னோடய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? ஆசீர்வதிச்சிட்டார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், யாராலையும் நம்ம சபிக்க முடியாது. அதுதான் இங்கே தெளிவாக தெரியுது. அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்க ஃபஸ்ட்டு போன லீடர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி போனோன்னே, டேய் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, அவங்களோட அடுத்த ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் அனுப்புகிறான். இப்போ திரும்பி அந்த ஒரு பிள்ளையா மறுபடியும் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்கப்பா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னால் செய்ய முடியும், நானாக எதுவும் பண்ண முடியாது. இப்போது ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ அவங்க கூட போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் சொல்லணும். தேவன் பிலியாமின் இடத்துக்கு வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதுக்கடையில் இவன் போகிறான், கழுதை பிரச்சனை வருது, தேவதூதன் நிற்கிற பார்த்துட்டு 3 முறை பிரச்சனை, கழுதையை அடிக்கிறான். அது திரும்பி பேசிட்டே, முட்டா பயலே, நீ வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கேனா? இன்றைக்கி இப்படி நடக்குதுன்னா ஏதாவது உண்மைன்னு உனக்கு தெரிய வேணாமா? கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு. ஐயோ ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத தவிர வேறு எதுவும் மாற்றி பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே வர்றான். சரிங்களா? இப்போ பிள்ளையாம் வந்துட்டான். பாலாக் சொல்கிறான், நீ இவங்களை சபிக்கணும். இவன் பண்ண ஒரு பெரிய தப்பு பாருங்க. இவங்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஒரு மேடான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். என்றைக்குமே பேர்ட்ஸ் ஐ வியூ, கர்த்தருடைய பார்வை. இங்கே கீழே இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஆரோனை பார்த்து, என்ன நீ மட்டும்தான் ஆசாரியனா? ஏன் நான் ஆசாரியனா இருக்க முடியாதா? அதனால தான் மோசே சொல்கிறான், கொண்டாங்கடா உங்கள் கோல்லாம். ஆண்டவரோட யார் ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். என்னது நீ மட்டும்தான் தூபம் போடணுமா? நான் அக்னி எடுத்துகிட்டு வர்றேன், உன்னால் செய்ய முடியும்னா என்னால் செய்ய முடியாதா? ஏண்டா மோசே, நீ உன் சொந்தக்காரன் ஆரோனையே நீ வச்சுப்ப, ஆரோன் பின்னாடி அவங்க பிள்ளைங்க, அப்போ நாங்கள்லாம் நீங்கள் சொல் பேச்சு கேட்டுட்ருக்கணுமாடா? இதெல்லாம் கீழே நிஜத்தில் நடக்குது. உண்மையா இல்லையா? நடந்ததா? ஆனால் ஆண்டவரை என்ன பார்த்தார்? அந்த தப்பை இவன் பண்ணுறான். பிள்ளையாம கூப்பிட்டு ஒரு மேடான ஒரு இடத்துல போய் ஃபஸ்ட் நின்ட்டு, இப்போ இங்கேருந்து அவங்கள பார். கீழே போய் அவங்களுக்குள்ளே பார்த்தா அவங்க சொல் வச்சு கேட்காத மனுஷங்க. நாங்கள் நிம்மதியாக இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டு தண்ணி கூட கொடுக்காம சாப்பாடு கூட கொடுக்காம சாகடிக்க பார்க்குறியான்னு புலம்பிகிட்டு இருந்த ஜனங்கள். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் 3 முறை இந்த நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு டைம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இதனால தான் சொன்னேன், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நம்மளை சபிக்க ஒருத்தனாலும் முடியாது. சரிங்களா? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி? இதோட நின்னானா? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அவன் சந்ததி பெருத்து இருக்கும். இஸ்ரவேலின் பங்கு எண்ணுகிறான். மொத்த கூட்டத்தில்டா 1/4, அதில் 25% கூட எண்ணி முடிக்க முடியாது. இதோட கூட உடலைங்க, நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. நீதிமான் அவன் யாரை சொல்லிட்டான்? மேலேருந்து கீழே பார்த்தான்ல இஸ்ரவேலரை, அவங்க நீதிமானா? உண்மையாகவே அவங்கள்ட்ட போய், டே நீங்கள் எப்படான்னு கேட்டால், வருஷந்தோறும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க. எதுக்கு? பாவ நிவர்த்தி பலி செய்யறதுக்கு. நான் பாவி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவர் என்ன சொல்கிறாரு? நீதிமான் சொல்கிறாரு. இந்த சபைக்கு வந்தவன், என்னோட முடிவு இவனை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, நான் இவனை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ அவன் நம்மளை பார்த்து, அவன் இஸ்ரவேலரை பார்த்து, ஓ எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தர் இவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கார், இவன் ஜனத்தை ஆசீர்வதிக்கார், இவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், இப்படி நான் இருக்க மாட்டேனா? டேய் நில்றா, நான் உன்னை என்ன சொல்ல கூப்பிட்டு வந்தேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி, அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு வேணால் உனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இருக்கும், நான் உன்னை வேற ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறேன்டா, டேய் உனக்கு நிறையா வீடு நிறைய பொண்ணு அது இதுன்னு தரேன்டா, இப்பயாவது அவங்கள சபீடா அப்படின்னு 2வது இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எனக்கு போன தடவை இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம
அந்த ரோமரில் பார்த்தோம்ல, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோன்னு பார்த்தோம்ல. இங்கே பாருங்கள், இந்த 2வது ஆசீர்வாதத்தை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. இது தமிழ் சுத்தமாக எழுதணும்னா, யாக்கோபிலே அக்கிரமம் இல்லை அப்படின்னு இருந்தால் யாக்கோப்கிட்ட எந்த அக்கிரமமும் இல்லை. சரிங்களா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லைன்னா, யாக்கோபு அக்கிரமம் பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணாட்டினாலும் சரி, அவனை பொறுத்து இல்லை. அவன் எப்படின்னு இல்லை, நான் யாக்கோபிட்ட அக்கிரமத்தை பார்க்கறது இல்லை. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கறதும் இல்லை. இது எதுவுமே பாருங்க, விசுவாசிகள் இஸ்ரவேலர் அவங்கள பற்றி இல்லை, தேவன் அவங்கள எப்படி பார்க்குறார். அவங்கள்ட்ட அக்கிரமத்தை பார்க்கறது இல்லை, அவங்கள்ட்ட குற்றம் பிடிக்கிறது இல்லை. எதுனாலயா? அவங்க குற்றம் பண்ணலையா, அவங்க அக்கிரமம் பண்ணலையா? இருந்தாலும் ஏன் தேவன் அநியாயமாக அவங்க தப்பு பண்ணால் கூட இது என் பிள்ளை தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுறாரா அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்னன்னு வருது. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். யார் உங்கள் கூட இருக்கிறதுங்க? தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை சுற்றி கழுவி உங்களை சொந்த குமாரனாக ஏற்றுக்கிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வெர்ஷனில் பார்த்தா, அவங்களோட ராஜா தேவன் தான். பிற்காலத்தில் அவங்க எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணுங்கிறப்ப அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்டா நான் இல்லையா, நான் பத்தாதா உங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணுமா, சரி போடா நீ கேட்குற எடுத்துப்போ அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு ராஜாவா, அவங்களோட லீடரா, அவங்களோட தகப்பனா, அவங்க கூட இருந்து அவங்களோட பாவத்தை கழுவி அவங்கள சுற்றி இருக்கிறார். யார் இருக்கார்? கர்த்தர் கூடவே இருக்கிறார். நான் சொல்கிறேன், டேய், நம்ம சுகவீனம், அசௌகரியம், நோயெல்லாம் சொல்லுவோம்ல, பல வருஷமாக 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக செங்கல் செஞ்சு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து அப்படி வெளில வந்தவங்க காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எப்படி பலவான்களாம்? நம்ம வீக் கிடையாது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு. இந்த இது நம்ம சபைக்கு செல்லாது. நம்ம எல்லோரும் தெளிவாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது ஏன் எனக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னா, நான் பிடிச்சிருந்துச்சி இந்த ஆசீர்வாதங்களில் ஏன் இந்த 2வது எனக்கு பிடிச்சின்னு சொன்னேன்னா, இது அகெயின் பாவத்தை ப்ரொமோட் பண்ணல. நம்மளோட பார்வை பாவத்து மேலே, நான் தவறிட்டேனோ, நான் குற்றம் பண்ணிட்டேனோ, நான் எதாவது பண்ணிட்டேனோ, நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவ மேலே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம மறுரூபம் ஆகும். நம்மளோட கண், நம்மளோட பார்வை பாவத்து மேலே இருக்க வேணாம். அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு நம்ம பார்த்தோம்னா, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நார்மலாக சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நல்ல கோட் சூட் டையெல்லாம் போட்டு ரெடியாக போகிறீங்க. உங்கள் பையன் சகதி விளான்ட்டு அப்பா தூக்க வாப்பான்னு சொல்கிறான். என்ன சொல்லுவீங்க? டேய் சுத்தமாக இருக்கேன், நான் அப்பா தான், கொஞ்சம் தூரமாகவே நில்லு, தொடாத, பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவோம். சனி ஞாயிறு ஒரு பெர்முடா டிஷர்ட்டோடு இருக்கீங்க, உங்கள் பையனோட சேர்த்து நீங்களும் புறன்னு எழுந்திருப்பீங்க சகதியில். சரியா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் உணர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. ரைட் பிலீவிங் ப்ரொடியூசஸ் ரைட் லிவிங். நீங்கள் எப்படி, நான் நீதிமான் நினச்சா நீதிமானாக தான் நடந்துக்க முடியும். ஆட்டுக்குட்டின்னு நினச்சா சகதியில் படுத்து புரளாது. பன்னிக்குட்டி சந்தோஷமாக அங்கங்கன்னு புரண்டு எழுந்திரிக்கும். ஆண்டவர் என்னை நீதிமானாக பார்க்குறார், ஆண்டவர் என்கிட்ட குற்றத்தை பார்க்குறதில்ல, ஆண்டவர் என்கிட்ட எதையும் பண்ணுற, நான் இவ்வளோ நல்லவேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி துணிஞ்சு போய் தப்பு பண்ணுவீங்க? தப்பு பண்ண முடியாது. ஆனால் தப்பு பண்ணலை நீங்கள் சொல்லலை. ரோமர்லேயும் சரி இங்கேயும் சரி, ஆண்டவர் பார்க்குறதில்ல. ஆண்டவர் உங்கள்கிட்ட குற்றம் பிடிக்கிறவர் கிடையாது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நீ ஒன்றும் சரியாக பைபிள் வாசிக்க மாதிரி தெரியல. இந்த குற்றத்திலே இன்ஹெரிட்டட், ஆதாம் பாவம் செஞ்சான், அந்த பாவம் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா? இன்ஹெரிட்டட் பாவம். செய்யக்கூடாததை செஞ்சால் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் பாவம். இப்போ களவு திருடக்கூடாது, திருடினா பாவம். பைபிள் படிக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும், பண்ணாமல் இருந்தால் பாவம். இதை எந்த அளவுக்கு கூட திருச்சி சொல்ல முடியும் தெரியுமா? பிரதர் என்ன ஒரு அதிகாரம் வாசிங்க. இந்த சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 10 அதிகாரம் வாசிக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் இல்லையே. இந்த குற்றம் பிடிக்கிறவன் எதை வச்சுனாலும் குற்றம் பிடிக்க முடியும். என்னது 5 நிமிஷம் இதுதான் ஜபமா
அவங்கள பார், உபவாசம் போட்டு கண்ணீர் கம்பளமாக ஜெபிக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லையே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இப்படி குற்றம் பிடிக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவரோட பிள்ளை நானுங்கும் போது நீங்களாக ஓடி போய் ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருப்பீங்க, ஆண்டவர் கூட ஃபெலோஷிப் பண்ணுவீங்க, முகமுகமாக பேசுவீங்க. ஏதோ காரியம் வேணும், இதை ஏமாற்றி வாங்கிக்கணும் அப்படிலாம் இருக்காது. சரிங்களா? 3வது முறை, டேய் நான் என்ன சொல்லி உன்னை கூட்டு வந்தால் நீ என்னடா பண்ணுற, 3வது முறை அட்லீஸ்ட் இந்த முறையாவது பண்ணுடா அப்படின்னு சொன்னால், 3வது முறை சொல்கிறான், பெரிய லிஸ்ட்டு இந்த ஆசீர்வாதம். இந்த தொடக்கத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பிரச்சனை அதை பாரு. ஆண்டவரோட பார்வையில் நீங்கள் அவ்வளவு சுத்தமாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு பரிசுத்தவான்களாக நீங்கள் நான் இருக்கிறோம். சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கு மீகால. ஆண்டவரோட கர்த்தருடைய நீதி என்னன்னு நீ தெரிஞ்சின்னா நீ ப்ராப்பராக இருப்ப. கர்த்தரோட நீதி என்ன? ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாக, அழகாக, ரொம்ப நல்ல ஜனங்களாக தான் பார்க்குறாரு. நம்மள்கிட்ட அக்கிரம் ஒன்றும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. சரிங்களா? இது எப்படி இது நடக்க முடியும்? ஆண்டவருக்கு தெரியும், இந்த சாத்தான் நம்மளோட பிள்ளைய நம்மள்கிட்ட வந்து பிரித்து எடுக்க ட்ரை பண்ணுவான்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அதனால் முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டார். என்ன பிளான் பண்ணிட்டார்? எபேசியர் 11:3-7 பார்த்திங்கன்னா, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னரே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்பங்க? நம்ம தப்பு பண்ண பிறகு கிடையாது, உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டாராம். எதற்காக? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக இருக்கிறதுக்காக. இப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கும்போது, மூடப்பட்டிருக்கும்போது, எப்படி அவர் நம்மள்கிட்ட குற்றத்தை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இதுதான் ஒரே வழின்னு அவருடைய சகல ஞானத்திலையும் தெரிஞ்சனால தான் உலக தோற்றத்துக்கு முன்னரே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களையும் என்னையும் பரிசுத்தம் உள்ளவரா, குற்றம் இல்லாதவரா அவர் எடுத்திருக்கார், தெரிந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக தெரிஞ்சுக்கல, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நீங்கள் நானும் அவரோட பிள்ளைங்கள். யார் வழியா? கிறிஸ்துவின் மூலமாய். சும்மா நடக்கலை. இதெல்லாம் நடந்தது எப்படினால்னா, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் பரிசுத்தவான், குற்றமில்லாதவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளன்னா சும்மா நடந்துடல. ஏசு கிறிஸ்து 1 யோவான் 3:5 சொல்லுது, அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் ஒரு கன்னியின் மூலமாக பிறக்கிறதுக்கான ரீசன், ஆதாமோட பாவத்தை சுமந்து வர முடியாது. அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:22 சொல்லுது, அவர் பாவம் செய்யவில்லை. அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. பாவம்னா என்னன்னே தெரியாது, அவர் நமக்காக பாவமானார். இப்போது பாவம்னா என்னன்னு தெரியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத ஒருத்தர் பாவமாகிறார். நன்மைனா என்னன்னு தெரியாத நீங்களும் நானும், பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாத நீங்களும் நானும் பரிசுத்தவானா ஆகும் பொருட்டாக. அதனால தான் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குதுன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? சரி, நான் இவ்வளோ சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. ஒரே ஒரு சென்டென்ஸில் தேவன் நம்மளை எப்படி தான் பார்க்குறார் அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அவர் கர்த்தர் சபை எப்படி பார்க்குறாரு? அங்கே நம்ம முன்னாடி சொன்னோம்ல, யாக்கோபே உன்னோட கூடாரங்கள், இஸ்ரவேலே உன்னோட வாசஸ்தானங்கள் எவ்வளவு அழகுன்னு. ஆண்டவர் சபையை பார்க்கும்போது
என்னுடைய பிரியமான பூர்ண ரூபவதியை அழகிய உன்கிட்ட பழுது ஒன்றும் இல்லை, குற்றம் குறை ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு ஸ்லைடு நம்ம வர்ஷிப் டைமை போய் பார்த்துருப்போம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ரேப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம இப்போ இதை பார்த்துருந்தோம். ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நான் அப்போ வர்ஷிப் டைம் அப்போ சொன்னேன், ஆவியானவர் நம்மக்குள்ளே இருந்து நீ பாவி, நீ செய்கிறது பாவம்னு சொல்கிறது கிடையாது. இதை உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக இங்கே பணிந்து அவர்களை சிங்குலர் ப்ளூ கிடையாது. நீ பொய் சொல்கிற, களவாடுற, நீ விபச்சாரம் பண்ணுற, நீ அது பண்ணுற இது பண்ணுறங்கிறது பாவங்களை குறித்து கிடையாது. இன்றைக்கும் நம்ம இந்த பரிசுத்தவான், நம்ம தேவனோட பிள்ளைங்க, நம்ம சுத்தம், நம்ம நீதிமான்னு சொல்லும்போது, இருந்தாலும் நான் தவறி விழுந்துடுறேனே பிரதர், துணிஞ்சு துணிகரமாக தெரிஞ்சல தவறி விழுந்துடுறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா பாவங்களை பற்றி சொல்லலை, பாவம். அப்போ இந்த உலகத்தில் ப்ரைமரியாக பாவம் சொல்கிறது என்ன? அவர்கள் என்னை விசுவாசப்படியினாலே பாவத்தை குறித்தும். அப்போது ஒரே ஒரு பாவம், இந்த பாவம் பண்ணாமல் இருந்தால், இந்த ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம தவறாமல் இருந்தால், மீதி எல்லா விஷயத்திலும் நேர்த்தியாக பூரணமாக பழுதற்று அழகானவர்களாக நீதிமான்களாக இருப்போம். எப்படி? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால, நான் செய்கிற நல்ல காரியத்தினால இல்லை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டேன், எல்லாம் அவர் மூலமாக. இப்படி நீங்கள் விசுவசிச்சா போதும், ஆண்டவர் உங்களை எப்படி தான் பார்ப்பார்? நீதிமானா, அழகா, பூர்ணமாக, பழுதற்று, சுத்தமாக பார்ப்பார். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இயேசு கிறிஸ்து போய் எல்லாம் போகிற இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு போவார். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கார், வீட்டை சுற்றி கூட்டம் இருக்குது. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கட்டிலில் உள்ளே இறக்குறாங்க. அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லியிருப்பாரு பாருங்க, என்ன சொல்லியிருப்பாருங்க? அந்த கட்டில் இறக்குறவனை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். இவன் கட்டில் தூக்கி ஏந்திரிச்சு நடக்கணும்னா ப்ரீ ரெக்வசிட். நீங்கள் சுகமாக இருக்கணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் தெளிவாக கர்த்தரோட பாதையில் அவரை உங்களுக்கு வச்ச ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னா அதுக்கான ப்ரீ ரெக்வசிட் ஒன்று இருக்குது. நீங்கள் பாவி இல்லை, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் உங்களை நீதிமானாக தான் பார்க்குறார், நீங்கள் பழுதற்று இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மீதி எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்கிறதுக்கு முதல் படியாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், மேலேருந்து பார்க்கும் பொழுது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? ஒரு சிலுவை மாதிரி தெரியல. இங்கே இதெல்லாம் பிளான் பண்ணியா நடந்துச்சு. எப்படி பாளையம் இறங்கணும், இந்த கோத்திரத்தார் இங்கெங்கே பாளையம் இறங்கணும். இந்த யூதா கோத்திரத்தாரில் மட்டும் ஜனத்தொகை கூட. க்ளீன் பார்த்திங்கன்னா கிராஸ் மாதிரி வரும், இல்லாட்டினா வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வந்துருந்துருக்கும். க்ளீனாக கிராஸ் மாதிரி வருது. மேலேருந்து ஆண்டவர் பார்க்கும்போது, பாலாக் பிலேயாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சது? ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டது. ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்து தீர்த்தது தான் தெரிஞ்சது. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம கழுவப்பட்ட போது நம்மள்ட்ட இருந்து எந்த குறையும் வெளியில் பார்க்க முடியாது. இதற்காக துணிஞ்சு நம்ம எதாவது செய்யலாமா? இல்லை. நம்ம நீதிமான் அப்படிங்கிற பிலீஃப், நம்பிக்கை இருக்கும்போது நம்ம நீதிமானாக தான் நடப்போம். சரிங்களா? கடந்த வாரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய வேலையை கூட கர்த்தாவே நீரே செய்துவிட வேண்டும் என்று நாம் கேட்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது என்று பார்த்தோம். அது அந்த ஃபஸ்ட் ஸ்லைடை பாருங்கள். இந்த காலங்களிலே நாம் சபையாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நாம் எதெல்லாம் செய்யணுமோ, செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும். அதுக்கு பின்னாடி அற்புதங்களை அவர் செஞ்சுக்கிறவார். இந்த காலங்களில் நேரடியாக பிசாசுடன் யுத்தம் பண்ணவில்லை தேவன். முன்னாடி போட்டிருக்கேன், தேவன் இந்த காலங்களிலே நேரடியாக பிசாசுடன் யுத்தம் பண்ணவில்லை, உங்கள் மூலமாக மட்டுமே யுத்தம் பண்ணுகிறார்.
உங்கள் மூலமாகவே சாத்தானை ஜெயிக்கிறார். அதனால் நம்ம மூலமாக தான் ஆண்டவர் என்னமோ செய்கிறாருன்னா நாம் என்னமே செய்யாமல் உட்காந்துட்டு நீ செய்யும் ஆண்டவர் என்ன சொல்ல முடியாது. தேவன் நேரடியாக சாத்தானை ஜெயிக்கிறார். நாமே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பதிலை பெற வேண்டும். நாம் தான் செய்யணும், விசுவாசிக்கணும். அதை நம்ம தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. விசுவாசித்து காரியத்தை பெற வேண்டும். இந்த ஒரு நம்ம நிறைய சமயத்தில் என்ன ஜெபம் பண்ணிடுறோம், ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது, நீ செய்யும் ஆண்டவரேன்னு அவரே செய்ய சொல்லிடுறோம். யோசுவா இஸ்ரவேலுக்காக தேசத்தை பிடிப்பதற்கு யுத்தம் பண்ண போகாமையே தேசத்தை பிடிச்சிட முடியுமான்னா முடியலை. எரியோ கோட்டைக்கு விரோதமாக போனான், சுற்றி வந்தான், அப்போ கோட்டை விழுந்தது. யோர்தானை கடக்கும்போது அங்கே கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த யோர்தான் நதியில் ஆசாரியர்கள் கால் வச்சாங்க, அப்போ நதி பின்னிட்டு திரும்பியது. அப்போ நாம் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. அதை செய்யும்போது தேவன் மீதி அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், நேரடியாக போய் கர்த்தர் பிசாசுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது பார்க்க நல்லா இல்லை. அவர் எவ்வளோ பெரியவர். முட்டுண்டு சாத்தான்கிட்ட போய் இவர் நேரடியாக சண்டை போடுறது சரியா? அதனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க என்னுடைய அபிஷேகத்தோடு கூட பிசாசை ஜெயிப்பாங்கன்றார். ஆதலால் ரட்சிக்கப்பட்ட தமது பிள்ளைகள் மூலமாக தேவன் பிசாசை தோற்கடித்து அவன் கொள்ளையிட்ட சகல நன்மைகளையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானதை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்துன்னொடனே நம்ம நினச்சிடறோம் அவர் முறிச்சுக்கிறாரு அப்படின்னு. ஆனால் முறிக்கிறது உண்மைதான். எப்படி? நமக்குள்ளிருந்து, நமக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்து, அப்போ நம்ம அந்த சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால வெண்கல கதவை உடைஞ்சு போ, இருப்பு தாழ்பால்களை முறிந்து போ அப்படின்னு நாம் சொல்கிற வேலை இருக்கிறது. அபிஷேகத்தில் நிறைந்து, வெறும் வார்த்தைகள் அல்ல. பவுல் சொல்லுவான், எங்களுடைய சுவிசேஷத்தின் வசனம் வெறும் வசனத்தோடு, அந்த சுவிசேஷம் வார்த்தை வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் வந்ததுன்னு சொல்லுவான். பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்புவதற்கு அவசியத்தை இங்கே நாம் பார்க்குறோம். சரி, அடுத்து போன வாரம் இன்னொரு விஷயம் சொன்னேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு பெற்றார். அந்த இயேசுவின் பெயரை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ பிதா குமாரனிலே மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி பிசாசை துரத்தி இயேசுவின் நாமத்தினாலே அந்த நன்மைகளை சுதந்திரிக்கிற வேலை நமக்கு இருக்குது. சபையானது இந்த விஷயத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று இத்தனை வருஷம் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன். இவ்வளவு நாளாக கிறிஸ்தவனாக விசுவாசியாக பைபிள் வாசித்து படிச்சுட்டு இப்போ கடைசியில் ஒரு கண்டுபிடிப்பு, பொதுவாக சபை கர்த்தர் விரும்புகிறது போல பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிறைந்திருக்கவில்லை. ஆதலால் பேசுகிற வார்த்தையெல்லாம் எம்டி வேர்ட்ஸ், வெறும் வார்த்தைகளாய் போகின்றன. இதை நாம் சற்று இப்பொழுது நிதானிப்போமாக. அப்போ அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய அபிஷேகம் மேல் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதை அவர் இயேசுவானவர் அது செய்கிறாருன்னு எழுதியிருக்கு. யோவான் ஸ்நானகன் சொல்கிறான்,
எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத்திரத்தின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரம் அல்ல. நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். யார்? இயேசுவானவர். இயேசுவானவர் தான் போய் பரிசுத்தாவியை அனுப்புகிறேன்னு சொன்னார். இப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நம்ம இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு மட்டும் இருக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியின் பலனிலே வாழும்படியாய் நாம் தீர்மானிப்போமாக. தனிப்பட்ட ஜெபத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நீர் ஏதோ இப்படி சொல்லி வச்சிருக்கிறீரே, அந்த அபிஷேகம் எனக்கு தேவை என்று ஜெபம் பண்ணுவோமாக. சீஷர்கள் பரிசுத்தாவிலே நிரம்பினார்கள். நீங்கள் அதை பார்க்குறீங்க. அந்நிய பாஷையெல்லாம் பேசினாங்க. இயேசுவானவர் பரிசுத்தாவிலே நிரம்பின பிறகு சோதிக்கப்படுவதற்கு அவர் போனார். அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாமல் பிசாசை துரத்திட்டு திரும்பி வரும்போது ஆவியின் பலத்தோடே கூட அவர் திரும்பி வந்தார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவின் நிறைவு வேறு, பரிசுத்தாவின் பலன் வேறு. பரிசுத்தாவிலே நிறைந்திருக்க கிருபை கொடுக்கிறார். அந்த சமயங்களில் அநேக சோதனைகள் வருகின்றன. அந்த சோதனைகளில் ஜெயிக்கும் போது பரிசுத்தாவின் பலன் நமக்கு உண்டாகிறது. இருக்கிறதுலையே மற்ற எல்லா விசுவாசிகள், ஊழியக்காரர்களை காட்டிலும், அப்போஸ்தலர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிறைவான அளவிலே பரிசுத்த ஆவியை பெற்றவர். நிறைவான அளவிலே. 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். நாங்கள் பிரசங்கிப்பன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தன்னை நடத்துவதற்கு அவர் இடம் கொடுத்தபடியாலே ஆவியான அவரை முழுவதுமாய் நிரப்பினார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமான சுயம் ஏதோ ஒன்று இருக்கிறது பாருங்க, அது ஆவியானோடைய அபிஷேகத்தை குறைத்து விடுகிறது. ஆதலால் இனி வருகிற நாட்களிலே அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் கொடுக்குற அபிஷேகத்தை எந்த ஒரு தவறும் குற்றமும் பாவமும் செஞ்சு நான் அதை கெடுக்க மாட்டேன். அபிஷேகம் சுலபமாய் வந்துவிடும். கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் அடைவார்கள். அபிஷேகம் வரும். எப்படி வேற எந்த விதத்தில் பலன் வர முடியும்? பரிசுத்தாவின் குடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்துகிறாரு. வேறு விதமான எந்த பலனும், பணபலமோ அறிவுத்திறனோ அல்லது வேறு எந்த விதத்தில் தேசத்தை ஆளுகிற அதிகாரங்களோ அதெல்லாம் இருந்தாலும் அது ஒன்றுமில்லை. அவைகளெல்லாம் அந்த உலகத்துக்குரியவைகள். ஆனால் தேவ ஆவியினால் பலன் அடைகிறது, பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறது. நிரம்பின பிறகு அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுவது. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பிதான் சோதிக்கப்படுவதற்கு அங்கே போனார். ஆனால் அந்த 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 சோதனை காலங்களில் அவர் சரியாக நடந்ததுனால ஆவியின் பலத்தோட கூட கலிலேயாவுக்கு திரும்பினார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம இதை வாசித்தரலாம். லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே, ஆமாம், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சுதான் போனார். அடுத்து 3 சோதனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 சோதனையிலையும் பிசாசுடைய வார்த்தைக்கு இவர் இணங்கலை. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அப்புறம் 14வது வசனத்தில் பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறது மாத்திரமல்ல, இதுக்கு நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்.
அந்நிய பாஷையில் பேசணும்னா பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறது ரொம்ப நல்லது, அவசியமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீடுகளில் தனிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தருக்கு காத்திருந்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்க. பரிசுத்த ஆவியில் நிறைந்த உடனே ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை. எப்போ சாதிச்சிட்டோம்னு சொல்லுவோம்? அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறப்போ சோதனைகள் வருமே, அந்த சோதனைகளை ஜெயிக்கும் போது. என் சூழ்நிலை இப்படி பாஸ்டர், அதனால் அப்படி செய்ய வேண்டியதாகிடுச்சு, என் ஊரே இப்படி இருக்குது, என் சொந்த பந்தமெல்லாம் அப்படி இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என் நண்பர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, மனைவியோட பெரிய பிரச்சனையாக இருக்குது, புருஷனோட தொந்தரவாக இருக்குது, பிள்ளைக படுத்துகிற பாட்டை பாருங்கள், நான் அதனால் எப்படியும் போக முடியாது. அநேக சமயங்களிலே எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் நான் கர்த்தரோட கூட நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கர்த்தரோடு கூட தனித்து நடக்க வேண்டிய நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் சரியாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எல்லோரும் தேடி வருவாங்க. யோபுவை பற்றி எவ்வளவு குறை சொல்கிற ஆளுங்க இருந்தாங்க. மனைவி கூட தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடு, நல்ல ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் சண்டை வர்றப்ப அப்படியெல்லாம் வார்த்தைகள் வருது. மற்றவங்களுக்கு வருதோ இல்லையோ நமக்கு வருது. ஏன்னா நீங்கள் தான் அபிஷேகத்தில் இருக்கிறீங்க. உங்கள் அபிஷேகத்தை கெடுக்கணும்னா என்னமாவது சொல்லணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று நாம் நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாது, பொடி அப்படின்னு சொல்லிட்டான். ஆதாம் ஏவாள் பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டான். இந்த யோபு மனைவி பேசுகிறத கேட்டு பொடின்னு சொல்லிட்டான். என்ன சொல்லப்படுகிறது? எது கர்த்தர்க்கேற்ற வாழ்க்கை என்பதை நீங்கள் குடும்பத்திலேயும், கணவன் மனைவி விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில், பெற்றோர் விஷயத்தில், உறவினர்கள், வேலை செய்கிற இடத்துல, எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கும், அது நிலைத்திருக்கும். அந்த அபிஷேகத்தின் பலத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். இப்போ ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு புறப்பட்டு போனால் அதோடு முடிஞ்சிருச்சா? அவருடைய பூமிக்குரிய வாழ்நாள் எல்லாம் அவர் பரிசுத்தாவின் பலத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி, அவர் அமர்ந்து ஜெபம் பண்ணி முழுவதும் சில சமயம் இங்கே ஒரு கூட்டம் வேண்டாம், நான் வனாந்தரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சில சமயங்களில் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் சொல்கிறார், நான் தான் இந்த அற்புதம் செஞ்சேன்னு சொல்லாதீங்கடா. சொன்னாக்க ஒரு கூட்டம் விரட்டிட்டு வந்துடுது என்ன, அப்புறம் நான் எனக்கு ஜெபம் பண்ண போக முடியலை. தனக்கு ஜெபம் பண்ண போகிறதுக்கு நேரம் பத்தாம் போகுதுங்கிறதுனால எனக்கு நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்கன்றார். அப்போ இவர் தன்னுடைய ஜெபத்துக்கு எடுக்கிற நேரம், கர்த்தருடைய சமூகத்தில், பிதாவுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற நேரம், அது எவ்வளவு முக்கியமானதென்று இயேசு நினைத்தார். இன்றைக்கு நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம். அதை காத்து கொள்வதற்கு, அந்த அபிஷேகத்தின் பலத்திலே வாழ்வதற்கு உங்களுக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நீங்கள் அப்புறம் தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த வசனத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு பலனாக இருக்கான். இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார், பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார்.
அவர் உங்களுக்கு பரிகாரம் செய்து விட்டபடியாலே நீங்கள் இயேசுவை மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவீர்கள், தேவனுடைய பிள்ளையாகி விடுவீர்கள். அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான பலன் உள்ளே இருக்கிறதா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் தான். அவர் இயேசு சுகமாக்குறாருங்க, பிசாசை விரட்டினாருங்க, அதையே பேசிக்கிட்டு இருந்தாக்க அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாம் போகுது. இன்றைக்கி சில ஊழியக்காரர்கள் மத்தியில் நிறைய அற்புதங்கள் செய்கிறவங்க கூட, பெரிய சபை வைத்திருக்கிறவர்கள் கூட, ஒரு சிலர் அந்த ஆள் இயேசு சிலுவைக்கு போனதை பற்றி, சிலுவையை பற்றி அந்த ஆள் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வருது. நாங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறோம். சுவிசேஷம் பூரணமாய் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு பிறந்தது, பாவம் இல்லாமல் வாழ்ந்தது, அவர் ஊழியம் செய்தது, அவர் என்ன பேசினார் என்ன செய்தார் அப்படின்னு, அவர் சிலுவைக்கு போனது, அங்கே ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது, இது முழுசும் சேர்ந்தது தான் சுவிசேஷம். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கங்க, ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அது ஆரம்பத்தில் முதல்ல சொல்கிற வார்த்தை. ஆனால் இயேசு சிலுவை பரிகாரம், அதுதான் அந்த சிலுவை பற்றிய உபதேசம்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பலனாக இருந்தது. காலாகாலம் அதுதான் இருக்கும். இதை பற்றி பவுல் சொல்லும்போது ரோமர் 1:16-18 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது எது? இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. எது பலனா இருக்கான்? ஆமாம், இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு யாரு? அவங்க யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, யார் நம்பி விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிப்பு பெறுவதற்கு அது அவனுக்கு தேவ பலனாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன வார்த்தையும் அதை தான் சொல்லுது, இதுவும் அதை தான் சொல்லுது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமான, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். இப்போ இந்த சுவிசேஷம் தாங்க. வேற என்னெல்லாம் பைபிளில் எலியா பற்றி, எலிசா பற்றி, மோசை பற்றி 1000 கதை இருக்கட்டும், ஆனால் அதில் அந்த சுவிசேஷம் இல்லைன்னா, மோசை போகும்போது அந்த கோல், அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் அதை சொல்லலைன்னா, அங்கே சுவிசேஷம் இல்லைன்னா பைபிள் முழுசும் வெறும் கதையாயிரும். நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க, நம்முடைய பாவம்னா நம்ம பெரிய பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம நினைப்போம், செய்யலை தான். ஆனால் ஆதாமுடைய சந்ததியாய் பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். பாவம் தாங்க இந்த உலகத்தோடைய பிரச்சனையே. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க பணம் இல்லை, அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. பணம் நிறையா இருந்துட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பணக்காரர்களுக்கு இருக்க பிரச்சனையை பாருங்கள். பணக்காரர்கள் தற்கொலை செய்கிறார்கள். என்னத்துக்குடா? நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? கர்த்தர் இல்லை. கர்த்தர் இருந்தால் தான் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்னதான் அழகான மனைவி இருந்தால் கூட அப்புறம் வேற எங்கேயாவது தான் போய் ஊர் சுத்த போகிறான். என்னது? வாட் இஸ் கோயிங் ஆன்? அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய மனதிலே திருப்தி இயேசு கிறிஸ்துவத்தில் மட்டும் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது. ஆமாம், சுவிசேஷம் சொல்லாமல் வேற என்ன கதை சொன்னாலும் சரி. நாகமான் சுகமானானா? நாகமான் சுகமானதில் கடைசியில் அவன் சொல்லியிருப்பான்,
இஸ்ரவேலின் தேவனே தேவன். அதை கண்டுபிடிச்சிருக்கான். அது ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிகிற அந்த அறிவு அது எங்கே ஏதோ இந்த சொல்லப்பட்ட செய்யப்பட்ட காரியங்களில் அங்கே இருந்திருக்கிறது. அந்த சுவிசேஷம் இல்லைன்னா அவன் சுகமானதுனால யாருக்கு என்ன லாபம்? அவன் சுகமாகி நரகம் போவான். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு சீசன், இப்போ யாராவது வியாதியாக இருக்காங்க வர்றாங்கன்னாக்க நான் பார்ப்பேன், இயேசுவை ஏற்றுக்கிறாங்களான்னு பார்த்தா இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நான் நாகர்கோயிலில் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணப்போ பிரசங்கம் முடிஞ்ச ஒரு பாடு சிலர் ஜெபிக்க வந்தாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு கால் இந்த மாதிரி பிரச்சனை, என்னால் நடக்கவே முடியல, நிற்கவே முடியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஆளை பார்த்தேன், இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு தெரியுது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. நான் என்ன செய்கிறதுக்கு? இப்போ ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி சுகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நொண்டிக்காலாக நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நல்லா நடந்து ஜாகிங்கெல்லாம் ஓடி நரகத்துக்கு போவார். அதனால் சொன்னேன் நான், முதல்ல ரட்சிக்கப்படுங்க, அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வருவார். ரட்சிப்பு இல்லாமல் உலகத்தில் நீங்கள் பெறுகிற எந்த நன்மையும் உண்மையான நன்மை அல்ல. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்குறப்ப மனம் திரும்ப மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறவங்க சுகமாகணும், நிறையா பணம் வேணும், அப்படி மட்டும் நினச்சாப்ப அதனால் என்ன கிடைக்குது? நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆளுக, சரி உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உனக்கு பணம் கிடைக்கட்டும், உனக்கு சுகம் உண்டாகட்டும், ஜெபம் பண்ணி அனுப்பிட்டா நீங்கள் எந்த அளவிலே தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினீர்கள்? சுவிசேஷம் அறிவிக்கிறதான நம்முடைய வேலை. சும்மா ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஏதோ ஒரு விதண்டவாதமான ஒரு பேச்சு, அவங்க சர்ச்சு பாலிட்டிக்ஸு, சர்ச்சு டாக்ட்ரின், அதை சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. அதில் மேன்மை பாராட்டுவாங்க. அதில் மேன்மை பாராட்டுங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ரட்சிப்பு இருக்கிறதா அதை முதல்ல சொல்லுங்கள். இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், ஏற்றுக்கிறீங்களா? அதை சொல்லுங்கள். அதோட அதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு மீதி எல்லா நன்மையும் அங்கே வருகிறது. அதனால் இதில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. தேவநீதி எப்படி வருதான்? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி அந்த விசுவாசத்திற்கென்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறப்ப பார்த்தா அந்த விசுவாசம் உண்டாகுது. அங்கே இந்த வார்த்தைகள் அங்கே விசுவாசத்தை உண்டாக்குது. ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன்னு வேற எல்லாத்தையும் பேசுவேன். இந்த சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேங்கிறவங்க சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்களாம். போட்டு தள்ளிடுவேன்றாரு. அப்படி மனம் திரும்ப மாட்டேன்றவங்க தான் அந்த ரோமர் 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்துக்கு மேலே எப்படி மனுஷன் தேவனுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்து கேவலமான ஓரின சேர்க்கை அப்படி மாதிரி பாவங்களுக்குள்ளே போயிட்டான். இப்போ இருக்கிற உலகத்து பாவங்கள்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு அங்கே எழுதியிருக்கு. ஹவு மேன் பிகேம் ஏ சின்னர், அதாவது ரொம்ப மோசமான கேடுகட்ட பாவியா எப்படி மாறினான்னு அதில் எழுதியிருக்கு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டா, ரட்சிப்பை ஏற்றுக்கிட்டா அந்த பாவத்துக்கெல்லாம் போக மாட்டான் அவன். இந்தப்போ நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கம் கேட்டீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பாவத்துக்கு போக மாட்டீங்க. ஏன் தப்பி தவறி கீழே விழுந்து எழுந்திரிச்சா கர்த்தர் அதை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டேன்றார். என்னுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ, அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ. இப்போ நீங்கள் தடுக்கி விழுந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து ஏன்டா தடுக்கி விழுந்த, சரி ஒழுங்கா அந்த மேலே விழுகாமல் நட, அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கீங்க, அதுக்கு வம்புக்குன்னு போய் கீழே விழுக முடியாது, விழ மாட்டோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க விழ மாட்டோமுங்க. வி ஹாவ் எ ஸ்டாண்டர்ட் டு லிவ் பை. உயர்ந்த ஒரு அந்தஸ்து நமக்கு இருக்கிறது, அந்த அந்தஸ்தை நம்ம இழக்க மாட்டோம்.
ஆனால் சுவிசேஷத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் சொன்ன கேட்க மாட்டாங்க. சொல்கிற வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம். இந்த அன்றைக்கி சிலர்கிட்ட சொன்னாங்க, இந்த நான் புஸ்தகம் தர்றேன், கொண்டு போய் உங்கள் கடையில் வச்சுக்கோங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பரை கொடுத்து விடுங்க. அப்புறம் அவன் பாடு, நம்ம வேலை முடிஞ்சிருது, அப்புறம் அவன் பாடு. அப்போ சுவிசேஷத்தை சொல்கிறத சொல்லிடணும். அப்புறம் அவன் ரட்சிக்கப்படுறானா இல்லையாங்கிறத அவன் பாடு, அதை விட்டுறலாம் நம்ம. ஓகே, சரி. இந்த சுவிசேஷத்தை அறிவித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மைகளை பெறுவதற்கும் சரி, சாட்சியாக இருப்பதற்கும் சரி, இந்த விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஆபிரகாம் போய் கர்த்தர்ட்ட கேட்குறான், என் வீட்டில் பிறந்த ஒருத்தன் தான் என் சொத்துக்கெல்லாம் அதிகாரியாக போகிறேன், எனக்கு பிள்ளை இல்லை. அப்படி சொல்கிறப்ப அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு உன் பிள்ளை இல்லை, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அங்கே பிசாசு வந்து வேற ஒரு ஐடியா பண்ணிடுச்சு. உன் கற்ப பிறப்புன்னு தானே போட்டிருக்கு, சாரால் பார்த்து இன்னொருத்தையை கொடுத்து, இருந்தா அந்த கற்ப பிறப்பு உன் கற்ப பிறப்பு தானே, கூட்டு எனக்கு பிள்ளைய கூடுன்னு கேட்டு வாங்கி கெடுத்து விட்டான்னு பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக சொல்லிட்டாரு. அப்புறம் அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். வெளியே வாடா, ஆனந்து பாடா, எவ்வளவு நட்சத்திரம், உன் பிள்ளைகள்லாம் இப்படி இருப்பாங்கடா, இவ்வளவு பிள்ளைங்க, திரளான பிள்ளைங்க உங்களுக்கு இருப்பாங்கடா. ஏன் ஒரு பிள்ளை கூட இல்லாத ஆள். ஆனால் என்ன சொல்ல, ஒரு பிள்ளை கூட இல்லை, பத்தாவதுக்கு சரீரமும் பலவீனம் அடைஞ்சு போயிடுச்சு, வயசாகிடுச்சு. ஆனால் பாருங்க, என்ன ஆண்டவரே, பாருங்க, கீழே மணலை எண்ணுன்றாரு, மேலே நட்சத்திரத்தை எண்ணுங்கிறாரு, நடக்குங்கிறாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே பாருங்க, பாவி எப்படி நீதிமான் ஆனான், எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான், அவன் எப்படி நீதிமான்னு அறிவிக்கப்பட்டான் அப்படின்னா, இவர் சொன்னதை அவன் நம்பினானா, அவன் நீதிமான்னு சொல்லிட்டாரான். அவன் என்னெல்லாம் பாவம் செஞ்சான், போனான் வந்தான்லாம் ஒன்றும் கேட்கல. கர்த்தர் சொன்னதை நம்பினானா, விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதனால நீ நீதிமான்றா, என்னை நம்பவே இல்லை, நீ நீதிமான் அப்படி சொல்லிட்டாரு. அப்படி இயேசுவை நம்பி ஆண்டவரை பின்பற்றின ஆபிரகாம் கர்த்தருடைய வழியிலே தான் நடந்தான். ஆனாலும் இவனுக்கு இருந்த அழைப்பு மகா பெரிய அழைப்பு, தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணுகிற அழைப்பு, இவனுடைய சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்ற அழைப்பு. மேசியா இவனுடைய சந்ததியிலே பிறந்து உலகம் முழுவதுமே ஆதாமின் சந்ததியாக இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த மேசியாவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு பெரிய வாய்ப்பு இந்த ஆபிரகாம் மூலமாய் உண்டாகிறது. அதனால் அவனுக்கு இருந்த சோதனைகளும் பெரிதாக இருந்த கடைசியில் விசுவாசிக்க முடியலன்னு சொன்னான். ஆனால் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், நீதிமான் என்று அறிவித்தார். ஆமாம், அப்படி அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எப்படியோ வயசு போச்சு, சரீரம் போச்சு, எப்படியோ நீர் சொல்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை இவ்வளவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் விசுவாசித்தது கொஞ்சம் விசேஷந்தான். அந்த விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகணுங்கிறாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளை வேணுங்கிறது அவசியங்கிறத காட்டிலும், பிதாவாகிய தேவனுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தாகணும்.
ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்தால் தான் அவன் எனக்கு அவன் பிள்ளையை கொடுப்பேன், நான் அவனுக்கு என் பிள்ளையை கொடுக்க முடியும். அப்போ ரட்சிப்பு உண்டாகும். ஏதோ ஆபிரகாமுடைய பிள்ளைய பலி செலுத்த வச்சிடணும் அப்படி கர்த்தர் கணக்கு பண்ணலை. அல்ல, ஆபிரகாம் பிள்ளை இருந்தால் தானே அவன் சந்தோஷமாக இருப்பேன், அதையும் நினைக்கல அவர். அவனுக்கு பிள்ளை இவன் ஒருத்தன் தான், நம்ம கேட்குற மாதிரி அவன் பிள்ளை எனக்கு பலியிடுவேன், வேற ஒருத்தனுமே உலகத்தில் இல்லை. இந்த ஆபிரகாமே ஆதாமுடைய காலத்திலிருந்து 2000 வருஷம் கழித்து பிறக்கிறான். இவன் ஒருத்தன் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் பிள்ளையை பலியிட கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிற ஆளு. இவனை விட்டா போச்சு. ஆனாலும் அவன் விசுவாசிக்காம காரியம் செஞ்சாரா? 75 வயதிலிருந்து 99 வயசாக வரைக்கும் அவனுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா விசுவாசித்தான், ஆனால் பூரணமான விசுவாசம் இல்லை, சந்தேக விசுவாசமாகவே இருக்குது. என்ன காணாம் இன்னும் வரல, ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டு போயிட்டார் போல, மறந்துட்டார் போல, நடக்குமோ நடக்காதோ, இப்படி எதையெல்லாம் டபுள் மைண்டட், 2 மனம் உள்ளவர்களாய் அப்படின்னு. இந்த 2 மனசு இருந்துச்சுன்னாவே அங்கே பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஒரே அடியா நடந்தே தீர்கிறது. ஈசாக்கு பிறக்கிறான்னு அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசித்ததுனால தான் தேவன் அவனுக்கு பிள்ளையை கொடுக்க முடிஞ்சிச்சு. அவன் விசுவாசித்ததுனால தான் அவனுக்கு பிள்ளை கிடச்சிச்சு. தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுறார். நான் தான் ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன், ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்குதோ இல்லையோ, அது விஷயம் கிடையாது. ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைச்சாதான் தேவனுக்கு காரியம் நடக்கும். தேவன் ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவர் ரட்சகரை அனுப்ப விரும்புகிறார். அனுப்பணுமானா, இயேசு அனுப்பணுமானா, இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுற ஒரு ஆள், தன்னுடைய குமாரனை கொடுக்குற ஆள் வேணும். அப்போ அவனுக்கு குமாரன் கிடைக்கிறானல்ல, தேவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு குமாரன் இருக்கிறது அவசியம். பிசாசு எவ்வளவு தடுக்கிறான், அவிசுவாசத்தை உண்டாக்கி அது நடக்காது இது நடக்காது, வயசு வேற ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு நேரத்தில் கோபமாக பேசியிருந்தார் கர்த்தர். ஐயோ இவரே நம்மளை கோவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்பிட்டான். அது மாத்திரமல்ல, நாளைக்கு நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு விசுவாசம், ஃபெய்த் ஃபார் டுடே, விசுவாசம் இன்றைக்கு, இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. இப்போ நான் இப்போ கேட்குறேன், இப்போக்கு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், 2 வசனம் இருக்குது. தழும்புகளால் குணமாகிறோம், அது ஏசாயால பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ குணமாகிறோம்னு பழைய ஏற்பாட்டில். ஏன்னா இயேசு வர வரைக்கும், இயேசு வந்த பிறகு குணமானீர்கள் அப்படின்னு சொல்கிறத நினச்சி பார்த்தா எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன 2 நிமிஷத்தில் அதை ஒரு ஆசரிப்பு கூடாரம் பற்றி சொல்லிடுறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் இருக்குது. அங்கே பலி செலுத்தணும். பலி செலுத்தாமல் அங்கே உள்ளே போக முடியாது. இப்போ தேவன்கிட்ட போகணும்னா இயேசுவே அங்கே பலி ஆகணும். ஒரு ஆடு செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அந்த இயேசு. உலக தோற்றத்துக்கு முன் அவர் நமக்காக நியமிக்கப்பட்டிருந்தார் தேவ ஆட்டுக்குட்டியாக. அங்கே பலி செலுத்தணும், செலுத்தாமல் உள்ள நுழைய முடியாது. அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அங்கே சமூகத்து அப்ப மேஜை, குத்து விளக்கு, தூபபீடம் 3 இருக்குது. இப்போ அதனால் ஒன்றும் பிரயோஜனம், அது எவ்வளோ பிரயோஜனம். அதை இது இன்னொரு விஷயத்தை காட்டிலும் இது ரொம்ப சாதாரணம்னு சொல்ல வர்றேன். அங்கே போய் பரிசுத்த ஸ்தலம் நுழைஞ்சு சமூகத்தை அப்போ மேஜையில் வைக்கிறீங்க, குத்து விளக்கு இருக்குது, அங்கே தான் அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் பார்க்குறீங்க, தூபபீடம் இருக்குது, கர்த்தருக்கு தூபம் போடுறீங்க, அது கர்த்தரை துதிக்கிற துதி. ஆனால் ரத்தத்தோட இதை தாண்டி உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் இந்த இயேசுவின் ரத்தத்தை அங்கே
அந்த கர்த்தருடைய பெட்டி மேலே, அந்த கிருபாசனத்தின் மேலே, இங்கிலீஷில் மெர்சி சீட், அது மேலே தெளிக்கணும். பழைய ஏற்பாட்டில் அது நடக்கலை. இவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தான் தெளிச்சுக்கிட்டு இருந்தான். இயேசு வந்தார் புதிய ஏற்பாட்டில். இவரே பிரதான ஆசாரியராக இருந்துக்கிட்டு, இவரே தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்து வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை திரையை திறந்துட்டு உள்ளே போய் தன்னுடைய ரத்தத்தை அங்கே தெளித்தார். திரைச்சீலை டர்ன்னு ரெண்டாக கிழிஞ்சுது, மேலிருந்து கீழாய். மனுஷன் கிழிக்கல, கர்த்தரே கிழிச்சதுனால மேலிருந்து கீழாய் திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. இப்ப யார் வேண்டுமானாலும் இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு யார் வேண்டுமானாலும் அந்த வர வேண்டியதாக இருக்க, நீர் இடத்துல பரிசுத்த ஸ்தலம் அங்க நீங்க வரலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ரத்தம் தெளிக்கப்படுதல் திரைச்சீலையை கிழித்தது. திரைச்சீலை கிழிந்தது. தேவனே தடைகளை நீக்கினார். இப்ப தேவ பிரசன்னம் கிடைக்கிறது, தேவ சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் வருகிறது, அபிஷேகத்துக்குள் தேவ வல்லமைக்குள் வருகிறது. இதெல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன். அங்கே இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, அங்கே மகா பெரிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் போகணும். போகிறதுக்கு அனுமதி வேணுமா, இல்லை உங்களுக்கு உரிமை இருக்குதா? எனக்கு போக அதிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அனுமதி வேணுமா? அங்கே ஒரு தூதன் நிற்கிறேன், ஐயா நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், கொஞ்சம் அனுமதி கிடைக்குமான்னு அனுமதி கேட்கணுமா? ஏய் தள்ளிக்கப்பா, எனக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த சீட்டு இருக்கு பார், இயேசுவின் ரத்தம் கையில் இருக்குது, தள்ளிக்க அங்கிட்டு நான் போகணும். அதெல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அப்போ நீங்கள் அனுமதி கேட்குறீங்களா, வெறுமன உரிமை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அல்ல அதிகாரத்தோட தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் நுழையலாமா? யார்கிட்டையும் போய் கெஞ்சி மன்றாடி இந்த மண்டி போடுற வேலையே இங்கே நீங்கள் வேறு எதுக்காக மண்டி போட்டாதான் போட்டுக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை. நான் சமயத்தில் மண்டி போட்டால் தான் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் அவர் பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்கிறத மறந்துடக்கூடாது. இருதயம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, ஆமாம், வேறு எதை காப்பாற்றலையோ உன் இருதயத்தை முதல்ல கர்த்தட்ட காப்பாற்றிக்க. அப்போ இது சரியாக இருக்கும்போது எல்லா காரியங்களையும் நடப்பிச்சிடும். பயமில்லாமல் தைரியத்தோடு உள்ள நுழையலாமா? தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தோடு நன்மைகளை சுதந்தரிக்கலாமா? அவரை வணங்கிறதுக்கு பற்றி இப்போ ஒரு சின்ன இதை சொன்னால் தான் முடியுது. எப்படி அவரை ஆண்டவரே பணிந்து கொள்கிறேன் அப்படிம்போம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்போம், அல்லேலூயா அப்படிம்போம், தாவீது போல் நடனமாடி ஆட்டம் போட்டு அல்லேலூயா சொல்லி பாடுவோம். அப்புறம் இன்னொன்று இதில் மிஸ் ஆகியிருக்கு, என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கிறது இதில். 6 போட்டு அமர்ந்திருந்து விசுவாசத்துடன் காத்திருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு பொண்ணு கிடைக்குது, உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குது, வேலை கிடைக்குது, நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது, உனக்கு சமாதான சந்தோஷம் இருக்க போகுது, உன் குடும்பம் நல்லா இருக்க போகுது, நீ நல்லா சாட்சியாக இருக்க போகிற, நீ வாழ்ந்திருப்ப, சுகமாக இருப்ப அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அது வர வரைக்கும் சொல்லிட்டார்ல, உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. கர்த்தாவே நான் வந்திருக்கேன், ஜபம் என்னது, அது கொடு ஆண்டவரே, அது கொடு ஆண்டவரே, அது கொடு ஆண்டவரே இல்லை. ஆண்டவரே இதை தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, இதை தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கீங்க, அவருடைய தள்ளும்புகளால் குணமானீர்கள்,
1000 குணமானீர்கள்னு சொல்லியிருக்கீங்க, அது என்னுடையது. எரியோ கோட்டையும் ராஜாவும் யுத்த வீரனும் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜஸ்ட் வெயிட். எப்படி வெயிட் பண்ணுறான்? அவன் சுற்றி வந்தான், அப்புறம் ஆர்ப்பரிக்கும் போது கோட்டை விழுந்து. இது போல் ஆபிரகாம் வந்து காத்திருந்தான், அமர்ந்துங்க எப்படியா என்னால் முடியலை, போய் படுத்துக்கிறேன் அவர் முன்னாடி. அப்படி இல்லை, கர்த்தாவே நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசத்தோட இது நடக்குது, ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறீர், ஸ்தோத்திரம். அந்த நன்மை எனக்கு வருகிறது, ஸ்தோத்திரம். இன்னும் தரல ஆண்டவரே, ஒன்றும் காண ஆண்டவரே, வயிற்ற வலிக்குது ஆண்டவரே, இதெல்லாம் இல்லை. நீர் தந்திருக்கிறீர், சோகம் கொடுத்துருக்கிறீர், வயிற்று வலி போயிடுச்சு, தலைவலி போயிடுச்சு, கேன்சர் போயிடுச்சு, மண்ணாங்கட்டி எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் கொடுத்த சுகம், அவருடைய பலன் எனக்கு இருக்கிறது, நான் எழும்பி பிரகாசிப்பேன். அப்படி பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு நேரம், அதைத்தான் அமர்ந்திருந்து, நீங்கள் வந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஜபம் இருக்க அந்த ஆராதனையிலே ரொம்ப ரொம்ப அதிசயமான, ரொம்ப மேன்மையாக தேவனுக்கு பிரியமான ஒன்றாது. என் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்றேங்கிறான், சரி ரைட்டு. நான் வணங்குறேங்கிறான், சரி ரைட்டு. சத்தமாக இல்லையிலே போடுவேங்கிறான், ரைட்டு. கையை உயர்த்துறேங்கிறான், ரைட்டு. தாவிதை போல டான்ஸ் ஆடுறேன், ரைட்டியா. ஆனால் நான் சொன்ன காரியம் நிறைவேறுன்னு நம்பி என்கிட்ட உட்காந்துருக்கியா? நான் சொன்ன காரியம் இன்னும் நிறைவேறணும் ஆண்டவரே, நிறைவேறணும். அப்படி இல்லை, நிறைவேற்றுகிறீர். ஆபிரகாமுக்கு சொன்னீர், ஈசாக்கை அனுப்பினேன், உட்கார்ந்துருந்தான். கடைசியில் அவன் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், மரித்தோரை விட எழுப்புகிறவருமாய் அப்படிப்பட்ட தேவனிடத்தில் அவன் விசுவாசமாக இருந்து, ஸ்தோத்திர ஆண்டவரே ஈசாக்கு வந்துட்டான்னு அல்லேலியோ போட்டானே, அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்படி மகிமைப்படுத்தினான். விசுவாசிக்க ஏதுவில்லாது இருந்த போதும் ஸ்தோத்திர ஆண்டவரே ஈசாக்கு வந்துட்டான், நீ சொல்லிட்டீர் அதனால வந்துருச்சுட்டான். எப்படி வருது? நோ, நீ சொல்லிட்டீர்ல வந்துருச்சு. நீ சொல்லிட்டீர் அதனால வந்துருச்சு. நீ சொல்லிவிட்டீர் அதனால வந்துருச்சு. என்னோட வாழ்க்கையில் இருக்க தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நீர் இருக்கிறீர், சந்திக்கிறீர். அல்லேலூயா. இந்த அமர்ந்திருந்து, அது ஏதோ பேசிவ் வெயிட்டிங் இல்லை, ஆக்டிவ் வெயிட்டிங். பேசிவானா போய் படுத்துக்கிறது, ஏதாவது செய்ய வரைக்கும் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு, செய்வாரா இல்லையோ போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு. இதை நம்ம நிறைய பேர் செய்வோம். ஆனால் நீ சொல்லிட்டீர ஆண்டவரே, அது வருது, வர வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன், அது வருது, வந்தே ஆகும், அது வந்தாச்சு. நீர் சொல்லிட்டீர், எரியோ கோட்டையும் ராஜா யுத்த வீரன் ஒப்பு கொடுத்தேன் அப்புறம் என்னது? ஒப்பு கொடுத்தேன்னா கொடுத்ததுதான். அவரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியலை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு, அவரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. எரியோ கோட்டை ராஜாவை ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் காணான்னு இருக்குது. ஆனால் அது வர வரைக்கும் நான் இங்கே ஸ்டெடியாக இருக்க போகிறேன். அதுதான் ஆக்டிவ் வெயிட்டிங். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ரெஸ்ட்டு ஆக்டிவ் ரெஸ்ட். காரியம் நடக்குது, அது வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன். நடக்கும், எனக்கு தெரியும், வருது, வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்டிவ் ரெஸ்டிங். இது மாதிரி விசுவாசத்தோட எனக்கு காரியம் நடந்துரு, எல்லாம் நல்லா நடக்குது, இந்த காரியம் நடக்குது, அந்த காரியம் நடக்குது, எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, எனக்கு கர்த்தர் யாவை செய்து முடித்திருக்கிறாருன்னு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு கேட்டுட்டு நடத்துகிறீர். நன்றி சொல்லுகிறது மட்டும்தான் நமக்கு முக்கியமான வேலையாக இருக்கும். அதை செய்யுங்க. ஆபிரகாம் அதை தான் செஞ்சான். திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தம் இது வரணும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றீங்களே, திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள்லாம் ஊழியம் செய்யணும்னா உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கணுமா? அதனால் உங்கள் மனசாட்சியையும் சுத்திகரித்திருக்கிறாராம். சங்கீதம் 103 3-5 நமக்கு தெரியும். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
திரும்ப உன் வயது வாழ வயது போலன்னா புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி. ஹலோ, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வயசாகி போச்சுன்றான், பலன் இல்லைன்றான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வாழ வயது போல் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி உன்னை ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகுதா ஆகலையா? ஆகுதா ஆகலையா? ஆயிடுச்சா? அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்து கட்டு போயிருக்கு, பலன் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு. நான் சாக ரெடி இல்லை, அவர் வர வரைக்கும் இருக்கேன் என்று நீங்கள் சொல்லலாம். அது நடக்கும். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு நல்லா விசுவாசிக்க வேண்டியது தானே. சாவேன்னு ஏன் அதுக்கு ஒரு விசுவாசம் வேணுமாங்க? சாகிறேன்னு சொல்றதுக்கு ஒரு விசுவாசமாக வேணும். பிழைக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் விசுவாசம் வேணும். பிழைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க, என் குடும்பமெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளரியாக நல்ல எடுத்துக்காட்டான குடும்பமாக கர்த்தருக்காக நிற்கும், சாட்சியாக இருக்கும், நெருக்கப்படுகிற காலத்திலே உண்மையாக இருப்போம். அதனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு நீங்கள் நிற்கலாம். நில்லுங்க, பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறந்து வைத்திருக்கிறார். நம்மளா பார்த்து மூடினாதான், நம்ம மூட வேண்டாம். கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்து வாருங்கள்னு சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். அதை நாங்கள் நம்பி விசுவாசித்து தான் அந்த நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். பிதாவுடைய நாமம் கர்த்தரில் குமாரனில் மகிமைப்படும்படியாக அது நமக்கு இருக்கிற. இப்போ எங்களுக்கு நன்மை வந்தாதான் பிதாவின் நாமம் மகிமைப்படும்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ எங்களுக்கு நன்மை வரணுங்கிறத காட்டிலும் பிதா மகிமைப்படணுமானா நாங்கள் நல்லா இருக்கணும், அவருடைய பிள்ளைய நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருந்தால் தான் பிதாவுக்கு மகிமை. அப்படியானா எங்களுக்கு இருக்கிற ஆசையை காட்டிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது. நம்புகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லிய நல் வார்த்தைகளை நிறைவேற்றினார், எங்களுக்கு நிறைவேற்றுவார். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலன்னு இல்லை, நான் விசுவாசித்து காத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளோட வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசத்தோட கூட அது நல்லா ரெஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு கூட அமர்ந்திருக்கிறேன். அது வரும் வரைக்கும் விசுவாசிப்பேன், நான் விட்டு போகிறதில்லை. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம், சபை மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லும்போது இவர்கள் எதற்காக ஜெபித்தார்களோ அந்த நன்மை இவர்களுக்கு உண்டாக கடவுது. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. நன்மைகளை சுதந்திரிக்கட்டும், உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. சிலுவைக்கு போனார், வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.